வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதிர்பார்த்த ஒரு முடிவு இன்றைக்கி தான் அதிமுகவில் பூகம்பமாய் கிளம்பி இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செங்கோட்டையன் கூட ஒரு 6 மாஜி அமைச்சர்கள் இது சம்பந்தமாக நாங்கள் வீடியோவை போட்டிருப்போம். எடப்பாடியை நோக்கி கூட்டணியாக சென்று சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் மற்றபடி டிடிவியும் அதிமுகவோடு சேர்க்க வேண்டும். ஆமாம், அதுக்கு எடப்பாடி அன்னையிலேருந்தே எதிர்ப்பு சொல்லிட்டு தான் இருந்தார். யார் சேர்த்தாலும் சரி, சேர்க்காவிட்டாலும் சரி, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி அவர்கள் நான் சேர்க்க முடியாது, மற்றபடி விலக்கியவர்களை மீண்டும் சேர்க்க முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மகா திட்டத்தின் அடிப்படையில். ஏன்னா இவருக்கு மதிப்பில்லாமல் போயிடும். வந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு, மதிப்பில்லாமல் போயிடும். அதன் அடிப்படையில் அதை சொல்லியே என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி எடப்பாடிக்கு அதிமுகவில் மீண்டும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள். மாஜி அமைச்சர்கள் மற்றபடி குறிப்பாக செங்கோட்டையன் பல முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது இன்றைக்கி பகிரங்கமான ஒரு தகவலாக, மிகப்பெரிய ஒரு வைரலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு பாராட்டு விழா எடப்பாடிக்கு, அதில் கூட செங்கோட்டையன் புறக்கணிச்சிட்டார், கலந்து கொள்ளவில்லை. அதற்கு இன்றைக்கி காரணமாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். அதாவது அந்த உள் பேனரில் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போடவில்லை, எடப்பாடி படத்தை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நான் அது எவ்வாறு கலந்து கொள்ள முடியும்? எங்களை வாழ வைத்தது, எங்களை ஆளுமை ஆளாக்கியது எம்ஜிஆர் ஜெயலலிதா. அவர்களை வச்சு தான் இந்த கட்சியே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நேற்று எடப்பாடியினுடைய ஒரு போட்டோவை பெருசாக போட்டு, மற்றபடி யாருடைய போட்டாவையும் போடாமல் அவருடைய போட்டாவையும் மட்டும் போட்டு மற்ற நிர்வாகிகள் போட்டாவையும் போட்டால் எவ்வாறு கலந்து கொள்ள முடியும்? அதனால் நான் புறக்கணித்தேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. அதே ஒரு பாராட்டு விழா கான்செப்டில் சென்னையில் நடந்த விழாவிலும் அதே புறக்கணிப்பு செங்கோட்டையன். அதே மாதிரி டெல்லி அதிமுக அலுவலக திறப்பு விழா இங்கிருந்தே சென்னையிலிருந்தே திறப்பு விழா பண்ணியிருக்கார் எடப்பாடி. கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக, வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் மூலமாக. அதுலேயும் ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள், பல முன்னாள் எம்எல்ஏக்கள், அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட அதிமுக பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் எக்ஸப்ட் செங்கோட்டையன் தவிர எல்லோருமே கலந்து கொண்டார். செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை. அதுவும் மிகப்பெரிய ஒரு முத்திரையாக, பஞ்சாக என்னை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதன் அடிப்படையில் அன்று நடந்த ராயப்பேட்டை அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒரு அவசரமாக கூடப்பட்ட கூட்டமாக அதை சொல்ல முடியாது. எடப்பாடி தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது செங்கோட்டையனை நீக்கலாமா கட்சியை விட்டு அப்படிங்கிற ஒரு முடிவு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விஷயம், எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம், செங்கோட்டையினம் கட்சியை விட்டு நீக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததாக ஒரு தகவல் போயிட்டுருக்கு. பொதுவாக இதெல்லாம் இன்றைக்கி எடப்பாடிக்கு மேல், அவருடைய தலைக்கு மேல் நின்று கொண்டிருக்க மிகப்பெரிய ஒரு ஆயுதங்கள், கத்தியாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் விஷயமாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். எந்த நேரத்திலும் எடப்பாடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் அதிமுக இப்போ 3ஆக 4ஆக சிதைந்திருக்கிறது. அவர் அதிரடியாக ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றேன், மற்றபடி முடிவை எடுக்கின்றேன் அப்படின்னு வச்சுங்களேன், கட்டாயமாக குறிப்பாக செங்கோட்டையன், அவரை சுற்றி இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், கேபி அன்பழகன் போன்றவற்றை ஓரங்கட்டக்கூடிய ஒரு விஷயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை கட்டாயமாக அதிமுக இன்னும் சின்ன பின்னமாக பிளந்துவிடும் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவல். கட்டாயமாக பிளந்துடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதை எடப்பாடி உணர வேண்டும். கட்டாயமாக அவர் தன்னுடைய ஒரு பதவிக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்து கொள்கின்றார், அவ்வளவுதான். மற்றபடி அதிமுக அவரால் கடைசி வரை கட்டி காக்க முடியுமா என்றால் இப்போதைக்கு பேசப்படக்கூடிய ஒரு சூழல் அடிப்படையில் கட்டாயமாக
மிக முடியாது என்ற ஒரு தகவல் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. செங்கோட்டையன் சம்மந்தப்பட்ட வகையில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவல் வந்தாச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்குமே பிடிக்காத ஒரு சூழல் தான். அதாவது திருப்பூரில் எம்பி நடந்து முடியுது, எம்பி தேர்தல் சம்மந்தப்பட்ட வகையில் செங்கோட்டையன் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தார். தனக்கு தெரிந்த ஒருவருடைய வேட்பாளரை நிறுத்தலாம் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தல் சம்மந்தப்பட்ட நடந்து முடிஞ்ச விஷயத்தில். ஆனால் எடப்பாடி வந்து தன்னுடைய உறவினரை வந்து வேட்பாளராக அறிவித்தார். உடனே பார்த்தார், எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கும் செல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பெட்டில் போய் அட்மிட் ஆகிட்டார். யார்? செங்கோட்டையன். அங்கே வந்து சுற்றி இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்தில் 9 முறை எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செங்கோட்டையன். அதே மாதிரி பண்ணாரி தொகுதியில் எம்எல்ஏவை பொறுப்பாளராக போடக்கூடாதுங்கிற கான்செப்டில் அவர் சொன்னார் செங்கோட்டையன். அதையும் மீறி அவர் எடப்பாடியால் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டார். அப்புறம் பாஜகவோட கூட்டணி ஓபிஎஸ் மற்றபடி டிடிவி சசிகலாவை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் எடப்பாடி செங்கோட்டையனுக்கு எதிர். இப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் எடப்பாடியின் வகையில் செங்கோட்டையன் எதிராக இருந்து விட்டால் இன்று துணிந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அப்புறம் அந்த நிர்வாகிக்கு என்ன ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதையெல்லாம் விட சேலத்தில் நடந்திருக்கு தாரமங்கலம் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவில் வந்து எடப்பாடி புகழையே பாடிட்டு இருந்திருக்காங்க. அங்கேயும் வந்து ஜெயலலிதாவை பற்றி எம்ஜிஆரை பற்றி பேசவே கிடையாது. அங்கே வந்து முன்னாள் எம்எல்ஏ பல்பாக்கி கிருஷ்ணன் அப்படிங்கிற வந்து மேடையை விட்டு கீழே இறங்கியே போயிட்டாராம். ஆக எங்கு பார்த்தாலும் எதிர்ப்புங்கிற ஒரு கான்செப்ட். அதையெல்லாம் விட எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவருமே வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி புதுமையான ஒரு சூழலாக இன்றைக்கி வந்துகிட்டு இருக்குது. பொதுவாக திமுக பார்த்தாலுமே கூட அண்ணா இறந்ததுக்கு பின்னால் கொஞ்ச காலம் தான் வந்து திமுக வந்து பெரியாரே அண்ணாவையும் போட்டாங்க. அப்புறம் இருக்க கலைஞரை மட்டும்தான் போட்டாங்க. அது எல்லா கட்சியும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். தேமுதிகாவில் கூட நிறைய போஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் போட்டாவே இல்லை. ஆமாம், பிரேமலதா போட்டால் தான் போடுறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து அமமுகவை பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ஜெயலலிதா வச்ச கட்சி தான், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதுலேயும் பெரும்பாலும் வந்து தினகரன் போட்டால் தான் போடப்படுது பெரிதாக. அதன் அடிப்படையில் அதை போன்று அதிமுகவிலையும் ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோ மற்றபடி வந்து எம்ஜிஆரோட ஃபோட்டோ எல்லாமே ஃபுல்லாக மிஸ்ஸிங். அது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரளயமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிச்சிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி நேற்று வந்தவர், அவர் இருக்கலாம் 50 வருஷமாக வந்து அதிமுகவில் இருந்துகிட்ருக்கலாம், பல கீழ் மட்டத்தில் மேல் மட்டம் வரைக்கும் வந்துட்டுருக்கலாம். இருந்தாலுமே கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபோட்டோ போடணும் இல்லையா? நிறுவனர் எம்ஜிஆர், வளர்த்து விட்டவர் ஜெயலலிதா, இன்றைக்கி கையகப்படுத்தி இருப்பவர் எடப்பாடி, அவ்வளோதான். மற்றபடி 2 பேருக்கும் எந்த ஒரு மரியாதை இல்லை அப்படின்ட்டா இப்போ எனக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி செங்கோட்டையின் மனதிலும் மற்றபடி முக்கிய பிரமுகர் முதல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இருந்தாலுமே கூட பாஜகவோடு எந்த வகையிலும் கூட்டணி வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறது அவர்களுடைய இந்த செங்கோட்டையின் உள்பட குறிப்பிட்ட ஒரு 6 அமைச்சருடைய ஒரு முடிவு. எடப்பாடியின் முடிவு அப்படி கிடையாது. அதில் வந்து முரண்பாடான ஒரு விஷயம். ஆக வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் எந்த நேரத்திலும் ஒதுக்கி வைக்கப்படலாம் என்பதை விட நீக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதை நீக்கினால் கட்டாயமாக அதிமுக இன்னும் சின்ன பின்னமாக சிதைந்துவிடும் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் காரணமாக எடப்பாடி வந்து இன்றைக்கி ரொம்ப திறமையாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலை தத்தளித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எடப்பாடி கையில் வந்து இன்றைக்கி அதிமுக இல்லை அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையாக இன்றைக்கி தெரிஞ்சிட்ருக்கு. அப்போ வந்து அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடியுடைய முடிவு எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட முடிவாக எடுத்தாலுமே சரி அவருக்கு வந்து சாதகமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் பழைய நிர்வாகிகளை அவர் கைதொட முடியாது. அவருக்கு பாதகமாக அமைய வேண்டும் என்று சொல்ல பழைய நிர்வாகிகளை அவர்கள் தொட்டு பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு போர்க்கடி தூக்கப்படக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி ரிசல்ட் வந்தாச்சு. அதில் திமுக சந்திரகுமார் வெற்றி பெற்றாச்சு. அதனுடைய ஒரு ஓட்டு நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய சமயத்தில் சொல்ல அதிமுக ஓட்டு ஏகப்பட்டதை வந்து திமுக தான் விழுந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு சம்பந்த கிழக்கு இடைத்தேர்தலில்
நாம் தமிழர் கட்சி சீமானுடைய ஓட்டும் திமுகவுக்கு நிறைய விழுந்திருக்கு. ஏன்னா அவர் பெரியாரை எதிர்த்து பேசினார் அப்படிங்கிற கான்செப்ட். ஆக அங்கு சீமான் டெபாசிட் காலி. அதிமுக புறக்கணித்தது தேர்தலை. மற்றபடி தேமுதிக, பாஜக, தமாக எல்லாமே புறக்கணித்தார்கள். திமுக மட்டும்தான் நின்றது. அதற்காக திமுகவா நாத்தாக்காவான்னா சொல்ல முடியாது. நாத்தாக்காவை அவ்வளோ பெருசாக சொல்லக்கூடிய, அதுக்கு தகுந்த மாதிரி பெரியாரை கேவலமாக பேசிய வகையில், அவதூறாக பேசிய வகையில், ஆமாம், தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்ட யானையை போன்று தனக்கு தானே கெடுத்து கொண்டார் அப்படிங்கிறதையும் நம்ம சீமான் வகையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் எண்ணிக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அதிமுக ஈரோடு கிழக்கை நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் புறக்கணிச்சாச்சு. அப்போ அதன் அடிப்படையில் அதிமுக ஓட்டு சிதைஞ்சு போச்சு. ஒரு தடவை குத்துவான் ஒரு தொண்டன், ஒரு வேட்பாளர், அப்புறம் திரும்பவும் அதே மாதிரி ஒரு பழக்கம் வந்துடும். அப்படிங்கிற சமயத்தில் அதிமுகவுடைய ஓட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் சிதைந்து போய்விட்டது அப்படிங்கிறது இன்றைக்கி தகவலாக தெரியுது. அதன் அடிப்படையில் செங்கோட்டையினை விளக்கக்கூடிய ஒரு சூழல், ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஓட்டு சிதைந்த ஒரு சூழல். மற்றபடி எடப்பாடியை மட்டுமே தூக்கி நிறுத்தி புகழ்பாடக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி அதிமுக போயிட்டுருக்குது. அதே நேரத்தில் ஜெயலலிதாவும் எடப்பாடி ஜெயலலிதாவும் எம்ஜிஆருடைய படங்களும் ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் எடப்பாடிக்கு கட்டாயமாக சாதகமாக அமையாது, பாதகமாக அமையும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட முடிவு எடுத்தாலும் சரி, எடப்பாடிக்கு அது பாதகமாகவே முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.